தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி போ சத்யபாமா, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திருமதி கே மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் ஆகிய 3 உறுப்பினர்களும் 25/5/2026 முதல் தாங்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக தெரிவித்து முறைப்படி கடிதம் அளித்துள்ளனர். பேரவை விதிகளின்படி இக்கடிதங்கள் முறையாக உள்ளதால் பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா ஆமா இருக்கே, அதை நாங்க முறைப்படி அவங்களுக்கு தகவல் தெரிவித்து விடுவோம். முறைப்படி மற்ற அறிவிப்பில் அவர்கள் வெளியிடுவார்கள். அவங்களுடைய கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கடிதம் அளிக்கின்ற உறுப்பினர் தங்களுடைய கடிதத்தை சொந்த கையெழுத்தின் மூலமாக, டைப்டு லெட்டர் கிடையாது, தங்கள் கையெழுத்தினால் எழுதி தாங்கள் கையொப்பமிட்டு நேரில் வந்து அளிக்கலாம் என்பது ஒரு விதி. இரண்டாவது, வேறு யாரும் நம்பகமான வேறு யாரும் மூலமா அனுப்பியிருந்தால் அவர்களை பற்றி நான் விசாரித்து அது ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகங்கள் இருந்தால் போது விதிகள் உட்பட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ஒரு 21 நாள்ல அவங்க தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்க. ஒரு சபாநாயகரா முன்னாடி கேட்ட கேள்வி கொஞ்சம் விளக்கம் சொல்லி. பேரவை விதி 21, பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்காக இணைப்பு ஊவில் உள்ள குறிப்பிட்டுள்ள படிவத்தில் பேரவைத் தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். இதுதான் இந்த விதிப்படி அவர்கள் கடிதம் இருந்ததால் உடனே ஏற்றுக்கொண்டார்.